பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ராஜா உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்டார். சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் நேற்று தனியார் தொலைக்காட்சி சார்பில் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இதில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் பங்கேற்று பேசினர். அதில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ராஜாவும் பங்கேற்று பேசினார். அப்போது அவர் திடீரென மயங்கி விழுந்தார். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த விழா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் அரங்கத்தில் இருந்தவர்கள் உடனடியாக அவரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். தொடர்ந்து அவர் மேல் சிகிச்சைக்காக 1000 விளக்கு கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் ராஜாவுக்கு மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது தெரியவந்தது. இதையடுத்து அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. தற்போது சிகிச்சைக்கு பின்னர் அவர் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக தகவல் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் ராஜாவின் அதிகாரப்பூர்வ பேஸ்புக் பக்கத்தில் அவரின் அட்மின் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: ராஜா அவர்கள் நேற்றைய தினம் NDTV விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது எதிர்பாராத விதமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்ட காரணத்தினால் உடனடியாக சென்னையில் உள்ள பாலாஜி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் சென்னை கிரீம்ஸ் ரோட் அப்போலோ மருத்துவமனையில் உயர் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இன்னும் ஓரிரு தினங்கள் மருத்துவ சிகிச்சை பெற்று இறைவன் அருளால் பூரண குணமடைந்து நலமோடு வீடு திரும்புவார்.